பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை பாரீரே. பிறகு என்ன சொன்னார்கள்? ஒருவர் சொன்னார், சீதா சூரிய குலத்து ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்து கலங்கப்படுத்தி விட்டாள் என்று. பிறகு அவர்கள் அவர்கள் நமது மகாராஜாவை பற்றி சொல்கிறார்கள். அது என்ன? சீதாவின் மோகத்தில் அவர் அறிவிழந்து விட்டார். அவளை ராஜ மாளிகையில் வைத்துக் கொண்டு தன் முன்னோர்களின் கௌரவத்தை மண்ணில் போட்டு விட்டார். அரசர் இப்படி அவளை ஏற்றுக்கொண்டால் ஊரில் உள்ள மற்ற பெண்களும் இவ்வாறு முறைகேடாக நடந்து கொள்வார்கள். மகாராணி அவர்களே வணக்கம். ராஜகுமாரர் லட்சுமணர் தங்களை காண அனுமதி கேட்கிறார். நலம் உண்டாகட்டும். அமருங்கள் மைத்துனரே. இல்லை அண்ணி, நான் உட்கார வரவில்லை. கோபத்தில் இருக்கிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன விஷயம்? அண்ணா சொல்வதை கேட்டீர்களா? நீங்கள் ராஜ்ய பரிபாலனம் செய்யுங்கள், நான் ஓய்வெடுக்கிறேன் என்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அண்ணா எங்களை பார்த்து கூற காரணம் என்ன? ஏதோ இருக்க வேண்டும். பரதன் அண்ணாவும் சொல்கிறார், அண்ணா ஏதோ தவறை கண்டிருக்க வேண்டும், அதனால் தான் அவர் இப்படி சொல்கிறார் என்று. எங்கள் 3 சகோதரர்களுக்கும் இரவு தூக்கம் வரவில்லை. யார் என்ன தவறு இழைத்தார்கள் என்பதை அறிய விரும்புகின்றோம். என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் இல்லையா? உண்மையை சொல்லுங்கள். என் மீது ஏதாவது தவறு இருக்கிறதா? இல்லை இல்லை லக்ஷ்மணா, உங்களால் அவர் கவலை கொள்ளவில்லை. உங்களிடம் அப்படி என்ன தவறு இருக்கின்றது? இல்லை அண்ணி, இது சமாதானம்.
உண்மையை சொல்லுங்கள். அண்ணா ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறார்? தங்களுக்குத்தான் அண்ணாவின் ஒவ்வொரு அசைவும் தெரியும். நீங்கள் சொல்வது சரியல்ல. இப்போது உங்கள் அண்ணா ஒரு மகாராஜா. மகாராஜாவின் மனதில் உள்ள அதிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. மகாராஜா வந்து கொண்டிருக்கிறார். அண்ணியும் மைத்துனரும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? மைத்துனர் என்னிடம் கேட்கிறார். தாங்கள் உங்கள் தம்பிகளை ராஜ்யத்தை பரிபாலனம் செய்ய சொன்னீர்களாம், என்ன தவறு செய்தோம் என்கிறார். எனக்கு உங்களுடைய மனதின் ரகசியம் எல்லாம் தெரியும் என்று சொல்கிறார். அதனால் உண்மையான காரணத்தை சொல்லும்படி கேட்கிறார். பிறகு எனக்கு உண்மையான காரணம் தெரியாது என்றேன். அதற்குள் தாங்கள் வந்து விட்டீர்கள். உண்மையான காரணம் தெரியாதா? தெரியும். இதில் பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன் யாருடைய தவறும் இல்லை. உங்கள் மனக்குழப்பத்திற்கு உண்மையான காரணம் நான் மட்டுமே. அப்படி என்றால் நான் உங்களுக்கு எவ்வளவு வேதனை தந்துள்ளேன், எவ்வளவு கஷ்டத்தை எனக்காக தாங்கிக் கொண்டீர்கள். வனவாசம் இருக்கும் போது இந்த பேதைக்காக சேதுவை கடந்து மிக கொடிய ராட்சசர்களின் கணக்கில்லா சேனைகளை எதிர்த்து தன் உயிரை பணயமாக வைத்து என்னை காத்தீர்கள். அதுவும் ஒரு சாதாரண பெண்ணுக்காக. சீதா, உன்னிடம் யார் சொன்னார்கள் நீ ஒரு சாதாரண பெண் என்று? மகாராஜா, ஏன் கோபப்படுகிறீர்கள்? நான் உதாரணத்திற்காக சொன்னேன். சீதா, சீதைக்கும் ராமனுக்கும் உள்ள சம்பந்தம் இங்கே எவருக்கும் தெரியாது. நான் ஒரு சின்ன சமுத்திரம். உன் மீது மண்ணின் மக்களால் ஏதாவது கஷ்டம் வந்தது என்று சொன்னால் நான் பாயவும் தயங்க மாட்டேன். நீ என் அன்பை புரிந்து கொள்ளவில்லையே. எனக்கு தெரியும் சுவாமி, நன்றாக தெரியும். என்னை மன்னித்து விடுங்கள். லக்ஷ்மணா, சரியான பைத்தியக்காரனாக இருக்கிறாயே. என்னை பற்றி இவ்வளவுதான் புரிந்து கொண்டிருக்கிறாயா? நான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பேனா? தம்பி, உன்னிடம் நான் என்ன தவறை கண்டிருக்க முடியும்? உனக்கு பக்தி, சேவை தவிர வேறென்ன தெரியும்? உலக சரித்திரத்தில் அண்ணன் தம்பி பாசத்தை பற்றி பேசும் போதெல்லாம் ஒரே ஒரு பெயர்தான் ஞாபகத்திற்கு வரும். அது லக்ஷ்மண். அண்ணா, நீங்கள் மற்றும் ஒரு முறை விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் பேசினா உங்கள் லக்ஷ்மணன் உடனே உயிரை விட்டு விடுவார். அண்ணா, லக்ஷ்மணா, புரியாதவனாக இருக்கிறாயே. லக்ஷ்மணா, இந்த சீதைக்கு இப்படி ஒரு சோதனை தேவையா?
உன் அழகுக்கு ஈடே கிடையாது. வா, வெக்கத்தை பாரு. பூ போலவே நடந்து நடந்து ஸ்ரீ ரகுவரன் அருகே வந்து நின்றாள். எழில் வெண்மதி முகத்தில் வெட்கமென்ன நினைத்தாய் அடைந்தாய் இன்னும் மௌனம் என்ன நினைத்தாய் அடைந்தாய் இன்னும் மௌனம் என்ன ஸ்ரீராமனின் அருகினில் சீதையின் அழகு ஆனந்த ஓவியம் போலே ஜானகியை மணந்து இன்பம் அடைந்து என்றும் மகிழ்ந்து இங்கு வாழ்ந்திடவே எங்கள் மிதிலையின் பேரழகை மணந்து இன்பம் அடைந்து என்றும் மகிழ்ந்து இங்கு வாழ்ந்திடவே இசை கோலமே வரைந்திடுங்கள் என்று விளையாட்டு அறிந்தவர் யாரிங்கே ஒரு ராஜா மகள் கல்லிலும் முள்ளிலும் கால்கள் நோக நடக்கின்றாளே ஒரு ராஜா மகன் கல்லிலும் முள்ளிலும் கால்கள்
நோக நடக்கின்றானே யாதான் இவர் போல் வேதனை அடைந்தவர் காற்றே மரமே சொல்வீரே அடுத்தவர் துன்பம் துடைத்தவரே நீ அடைந்திடும் துன்பம் ஏ தசரத மைந்தர்கள் ராம லக்ஷ்மணர்கள் படும் துயர் பாருங்கள் விதியே விதியே உன் விளையாட்டு அறிந்தவர் யார் ராவணனை போன்ற பாவியின் வீட்டில் 10 மாதங்களாக இருந்திருக்கிறாள். நம் ராஜாராமரோ அந்த பெண்ணின் மீதுள்ள மோகத்தில் அவளை வீட்டில் வைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் ராஜசிம்மாசனத்திலும் தன்னுடன் அமர்த்தி விட்டார். அதற்கு என்ன அவசியம்? உலகில் எவ்வளவோ அழகழகான ராஜகுமாரிகள் இருக்கிறார்கள். அவர்களில் யாரையாவது மணந்து கொள்ளலாமே. ஆனால் ஒருவன் பெண்ணின் மோகத்தில் மட்டும் விழுந்து விட்டால் அவனுக்கு இதே நிலைமைதான். கண்கள் இருந்தும் விஷத்தை குடிப்பான். சீதா சூரிய குலத்து ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்து களங்கப்படுத்தி விட்டாள் என்று நமது மகாராஜாவை பற்றி சொல்கிறார்கள். சீதாவின் மோகத்தில் அவர் அழிவிழந்து விட்டார். அவளை ராஜ மாளிகையில் வைத்துக் கொண்டு தன் முன்னோர்களின் கௌரவத்தை மண்ணில் போட்டு விட்டார். என்ன செய்தார் ராஜா ராமன்? நீயே விசாரித்து தெரிந்து கொள். மிகப்பெரிய பயம் இதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக நாடு முழுவதும் முறைகேடுகள் பரவும். அதோடு ராஜாவின் இல்வாழ்க்கையின் பாதிப்பு நாட்டின் மீதும் எதிரொலிக்கும். இன்று இது கிராமத்தில் நடந்தது, நாளை நகரத்திற்கும் இந்த முறைகேடு பரவும். அதோடு அனைவரும் ராணியைத்தானே உதாரணம் காட்டுவார்கள். பிரபு, எந்த மக்களுக்காக ராஜா எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறாரோ அந்த மக்கள் இத்தனை கடினமான கல்நெஞ்சுக்காரர்களாக இருப்பதா? ராஜா மட்டும்தான் மக்களுக்கு கடமைப்பட்டவரா? மக்கள் அதற்கு பிரதிபலனாக ராஜாவிற்கு அன்பும் ஆதரவும் தர கடமைப்பட்டவர்கள் இல்லையா? அவளை ராஜ மாளிகையில் வைத்துக் கொண்டு தன் முன்னோர்களின் கௌரவத்தை மண்ணில் போட்டு விட்டார். அரசர் இப்படி அவளை ஏற்றுக்கொண்டால் ஊரில் உள்ள மற்ற பெண்களும் இவ்வாறு முறைகேடாக நடந்து கொள்வார்கள். அரசர் இப்படி அவளை ஏற்றுக்கொண்டால் ஊரில் உள்ள மற்ற பெண்களும் இவ்வாறு முறைகேடாக நடந்து கொள்வார்கள். அரசர் இப்படி அவளை ஏற்றுக்கொண்டால் ஊரில் உள்ள மற்ற பெண்களும் இவ்வாறு முறைகேடாக நடந்து கொள்வார்கள். அவள் ராவணனை போன்ற மகாபாவியின் வீட்டில் 10 மாதம் தங்கிவிட்டு வந்தவள். ஆனால் எங்கள் ராஜாராமனுக்கு அந்த பெண் மீது அத்தனை மோகம். அவளை வீட்டிற்குள் சேர்த்ததோடு அல்லாமல் சிம்மாசனத்தில் அவளை அமரச் செய்து விட்டார். அட, இதற்கென்ன அவசியம்? பார்த்தம்பி, எப்பொழுது ஒரு ஆண் எந்த ஒரு பெண்ணின் மோக வலையில் சிக்குகிறானோ அவனுக்கு இந்த நிலைதான். அவன் நன்றாக தெரிந்தே விஷம் குடிப்பான்.
அரசர் இப்படி அவளை ஏற்றுக்கொண்டால் ஊரில் உள்ள மற்ற பெண்களும் இவ்வாறு முறைகேடாக நடந்து கொள்வார்கள். அரசர் இப்படி அவளை ஏற்றுக்கொண்டால் ஊரில் உள்ள மற்ற பெண்களும் இவ்வாறு முறைகேடாக நடந்து கொள்வார்கள். என்ன மகாராஜா, ஏதோ யோசனையில் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு உசிதம் என்றால் என்னிடம் அதை வெளிப்படையாக கூறலாம். முடிந்த உதவி செய்கிறேன் நானும். அப்படி விசேஷமான யோசனை எதுவும் இல்லை சீதா. அதற்காக நீயும் குழம்ப தேவையில்லை. விசேஷமானதோ இல்லையோ, சிந்தனை எதுவாயினும் சிந்தனைதான். உங்கள் சிரிப்புக்கு பின்னால் கவலையின் சாயல் தெரிகின்றது. அது வீரமான ராஜாவிற்கு அழகல்ல. மக்கள் உங்களை இவ்வாறு கவலையுடன் பார்த்தால் அவர்கள் உற்சாகம் குறைந்து விடாதா? அரசனுக்கு எப்போதும் எந்த துக்கமும் வராதா? ராஜாவிற்கும் துக்கம் ஏற்படும். ஆனால் அதை அவர் காட்டிக்கொள்ளக் கூடாது. ஒரு வீரமான ராஜாவின் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையின் வெளிப்பாட்டைக் கண்டே மக்கள் உற்சாகம் கொள்வார்கள். கடினமானது, மிக கடினமானது. இந்த அதிகாரத்தை சுமப்பது கடினமானது. மனிதன் எத்தனை முறை விஷம் அருந்த வேண்டியுள்ளது. பகவான் சிவன் கூட ஒரே ஒரு முறைதான் ஆலகால விஷம் அருந்தினார். ஆனால் மனிதன் பல சமயம் விஷம் அருந்த வேண்டியுள்ளது சீதா. எத்தனை துன்பங்களைத்தான் மனிதன் தாங்கிக் கொள்வது? துன்பம் மனித பிறப்பின் ஒரு அங்கமாகும். மனிதனாக பிறந்தாலே தாங்கத்தான் வேண்டும் துன்பத்தை. இதுதான் மனித பிறவி என்றால் அப்போது இதயம் இருக்கக்கூடாது. துக்கத்தை இதயமே உணர்கிறது. அப்படி இதயம் இல்லாவிட்டால் பிறகு பாசம் எங்கிருந்து வரும்? அப்படி பாசம் இல்லாவிடில் இந்த உலகம் என்னாவது? இதுவும் தேவலோகம் போலாகிவிடும். அங்கு வெறும் ஞானம் மட்டுமே இருக்கும். அதில் பந்த பாசத்தின் ஆனந்தம் இருக்காது. இல்லை சீதா, பந்த பாசம் வெறும் துன்பத்தை தான் தரும். துன்பம் தரலாம், ஆனால் பந்த பாசத்தில் மகத்துவம் உள்ளது. மனித ஜென்மத்தின் மகத்துவமே பாசத்தில் தான் இருக்கிறது. ஒரு உண்மையான வீரபுருஷனுக்கு அடையாளம் அவன் பந்த பாசத்திற்கு உட்பட்டு இருந்தாலும் தனது தர்ம வழியிலிருந்து விலகாமல் இருப்பது. அவன் தேவர்களை விட உயர்ந்தவனாகி விடுவான். அதனால் பந்த பாசம் என்னும் கடலில் மூழ்காது தர்ம வழியில் நின்று நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றியே தீர வேண்டும். நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் சீதா?
ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு சிந்தனை செய்வதும் ஆட்சி மீதே குறை கூறும்படி வைப்பதும் அயோத்திக்கு பெருமை சேர்க்கவே சேர்க்காது. ஆனால் என்னால் அந்த பெண்ணிற்கு நியாயம் வழங்க முடியவில்லையே. அவள் நியாயம் கேட்டு என் நாட்டை விட்டே போய்விட்டாள். நான் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லையா? நான் அந்த பெண்ணை பற்றி பேசவில்லை, மற்றொரு பெண்ணை பற்றி பேசுகிறேன் மகாராஜா. யாரால் அயோத்தியின் ராஜ சிம்மாசனத்தின் மீது நிழல் படிந்துள்ளதோ அவளை பற்றி பேசுகிறேன். யார் அந்த பெண்? அயோத்தியின் மகாராணி சீதா, உங்கள் மனைவி. ஒரு விஷயத்தில் வருத்தம் மகாராஜா. உங்களை போன்ற தீரமான வீர புருஷர் எத்தனை நாட்களாக என்னிடம் இந்த விஷயத்தை கூறாமல் இருந்தது எதற்காக? ஏனெனில் அந்த விஷயம் பொய்யானது, உன்னிடம் சொல்ல தேவையற்றது. ஆனால் அது மக்களின் எண்ணமாயிற்றே. மக்கள் பொய்யான ஆதாரத்தில் தங்கள் அபிப்பிராயத்தை உருவாக்கி இருந்தால் நான் என்ன செய்வது? ராஜா பொய்யான ஆதாரத்திற்காக ஒரு நிரபராதியை தண்டிக்கலாமா? இது எந்த விதத்தில் நியாயம்? இங்க நியாயம் தேவையில்லை, குல கௌரவமே முக்கியமாகும். அயோத்தியின் ராஜ சிம்மாசனம் ஒரு பவித்திரமான பொருளாகும். ராஜ சிம்மாசனம் பவித்திரமாக இருக்கவும் வேண்டும், புனிதமாக தெரியவும் வேண்டும். அப்படி என்றால் இதற்கு என்னதான் வழி? ஒரு ராஜாவாக மக்களை ஆதரிக்க வேண்டியது உங்கள் கடமை. நீங்கள் ராஜமகுடம் அணிந்து ராஜாவாக சபதம் எடுத்த நாளில் இருந்து நீங்கள் சாதாரணமான மனிதனின் உரிமைகளை துறந்து விட்டீர்கள். ராஜாவிற்கு உறவினரோ நண்பரோ இருக்கக்கூடாது. ராஜாவிற்கு எந்த மனைவியும் கிடையாது. அவர் தனிமையில் ஒரு சன்னியாசி ஆகிவிட வேண்டும். அவருக்கு மனைவி, உறவினர், நண்பர் எல்லாம் மக்களே. ராஜாவிற்கு உறவினரோ நண்பரோ இருக்கக்கூடாது. ராஜாவிற்கு எந்த மனைவியும் கிடையாது. அவர் தனிமையில் ஒரு சன்னியாசி ஆகிவிட வேண்டும். அவருக்கு மனைவி, உறவினர், நண்பர் எல்லாம் மக்களே. அட தம்பி, இன்று இது கிராமத்தில் நடந்தது, நாளை நகரத்திற்கும் இந்த முறைகேடு பரவும். அதோடு அனைவரும் ராணியைத்தானே உதாரணம் காட்டுவார்கள். சரி, இந்த நிலையில் ராஜா என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்ணை துரத்த வேண்டும். எந்த குற்றமும் இல்லாமலா? தம்பி, இவளை நிரபராதி என்று சொல்ல முடியாதே. வேறொரு ஆணின் வீட்டில் தங்கிய களங்கம் இருக்கிறதே. அவள் பெண் என்பதால் ஆண்கள் அவளின் அநியாயங்கள் அத்தனையும் ஏற்க வேண்டுமா? அவள் தனது கணவனுடன் உண்மையாக வாழ்ந்ததெல்லாம் பொய்யாகி விடுமா? ஒரு பெண் என்பதற்காக இத்தனை பெரிய தண்டனையா? இது மிக பெரும் அநியாயம். உங்களுடன் இந்த அநியாயத்திற்கு உங்கள் ராஜாவும் உடன்படுவார் என்று நினைக்கிறீர்களா? ராஜா பொய்யான ஆதாரத்திற்காக ஒரு நிரபராதியை தண்டித்தால் அது எந்த விதத்தில் நியாயம்? இங்கு நியாயம் தேவையில்லை, குல கௌரவமே முக்கியமாகும். ஹே சூரிய வம்சத்தின் மகா புருஷர்களே, மகா வீரர்களே, மாபெரும் மகாத்மாக்களே, நான் உங்கள் வாரிசான ராமன் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். ஹே சூரிய வம்சத்தின் மகா புருஷர்களே, மகா வீரர்களே, மாபெரும் மகாத்மாக்களே, நான் உங்கள் வாரிசான ராமன் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். நான் என் உயிர் உள்ளவரை இக்ஷ்வாகு வம்சத்தின் புகழையும்
அதன் பெயரையும் காத்து நிற்பேன். தர்மம், நியாயம், தியாகம் என்பதை தாங்கள் நிலைநாட்டியது போல நானும் கடைபிடித்து அதற்கு எந்த குறையும் வராமல் பார்த்துக் கொள்வேன். இது உறுதி. அப்படி ஏதாவது ஒருவேளை தீங்கு நேர்ந்து விட்டால் என் உயிரை கொடுத்தாவது அதை காத்து நிற்பேன். மன்னவன் என்றால் மணிமுடி கொண்டால் மன்னனுக்கு எதுதான் கடமை? மன்னவன் என்றால் மணிமுடி கொண்டால் மன்னனுக்கு எதுதான் கடமை? யாரிடம் கேட்க யார் பதில் சொல்வார்? ராமனின் நிலைதான் என்ன? கேள்விக்கு பதில் என்ன? சொந்தங்கள் என்றும் பந்தங்கள் என்றும் மன்னவன் நினைப்பது தவறா? நீங்களும் இங்கே ஆட்சி செய்தீர்கள், உங்களுக்கு இந்நிலை உண்டா? என் நிலை உண்டா? மக்களுக்காக மன்னவன் என்ற கொள்கையை வைத்தது நீங்கள். மக்களுக்காக மன்னவன் என்ற கொள்கையை வைத்தது நீங்கள். மன்னவன் என்றால் மணிமுடி கொண்டால் மன்னனுக்கு எதுதான் கடமை? நாடென்று வந்தால் வீட்டை மறக்கும் நாணயம் உள்ளவன் மன்னன். ராமன் இதில் யார்? அன்பை மறந்து ஆசையை துறந்து ஆழ்வது ராமனின் கடமை. உயிரினும் இனிய சீதையை துறப்பேன், உங்களின் வழியில் நடப்பேன், என்றென்றும் நடப்பேன். விஷமுண்ட நீல கண்டனை போலே மக்களை பெரிதென்று நினைத்தேன். அண்ணா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் அன்னை சீதாவை தியாகம் செய்ய போகிறீர்களா? அவர்களை வனவாசம் அனுப்ப போகிறீர்களா? ஆனால் அண்ணா, எந்த குற்றத்திற்காக? போதும் லட்சுமணா, போதும். இது விவாதம் செய்யும் சமயம் அல்ல. நான் ராஜ தர்மத்திற்கு கட்டுப்பட்டவன். நான் அரசனான பிறகும் எனக்கு நீதி பரிபாலனத்தில் விலக்களிக்க எந்தவித அதிகாரமும் இல்லை. என்னை ராஜ தர்மத்தை செய்ய விடு. அதோடு நீ உடனே ராஜ கட்டளையையும் நிறைவேற்று. போதும், போ, ரதம் கொண்டு வா. உயிரே உயிரே என்னை நீ பிரிந்து செல்
உடலை உயிர் விட்டு போகுமா? நடக்குமா? இது நடக்குமா? ராமனும் சீதையும் வாழ்ந்தனர் என்பது கதையா கற்பனையா? கதை என்று சொன்னால் இங்கே நிகழ்வது கற்பனையா நிஜமா? கதை என்று சொன்னால் இங்கே நிகழ்வது கற்பனையா நிஜமா? ராமனும் சீதையும் வாழ்ந்தனர் என்பது கதையா கற்பனையா? ராஜா ராணி அரண்மனை வாழ்க்கை, ராமனும் சீதையும் நீர்மேல் குமிழி, போடும் வேஷம் எதுவானாலும் பொய்யே அறியா இதயம் இரண்டு, உடலை பிரிந்து நிழலே போனால் அழுவது நிழலா இல்லை உடலா? ராமனும் சீதையும் வாழ்ந்தனர் என்பது கதையா கற்பனையா? கதை என்று சொன்னால் இங்கே நிகழ்வது கற்பனையா நிஜமா? ராமனும் சீதையும் வாழ்ந்தனர் என்பது கதைதானா? உயிரே உயிரே என்னை நீ பிரிந்து செல்வது உண்மையா? உடலை உயிர் விட்டு போகுமா? நடக்குமா? இது நடக்குமா? ராமனும் சீதையும் வாழ்ந்தனர் என்பது கதையா கற்பனையா? கதை என்று சொன்னால் இங்கே நிகழ்வது கற்பனையா நிஜமா? கதை என்று சொன்னால் இங்கே நிகழ்வது கற்பனையா நிஜமா? ராமனும் சீதையும் வாழ்ந்தனர் என்பது கதையா கற்பனையா? ராஜா ராணி அரண்மனை வாழ்க்கை, ராமனும் சீதையும் நீர்மேல் குமிழி, போடும் வேஷம் எதுவானாலும் பொய்யே அறியா இதயம் இரண்டு, உடலை பிரிந்து நிழலே போனால் அழுவது நிழலா இல்லை உடலா?
ராமனும் சீதையும் வாழ்ந்தனர் என்பது கதையா கற்பனையா? கதை என்று சொன்னால் இங்கே நிகழ்வது கற்பனையா நிஜமா? ராமனும் சீதையும் வாழ்ந்தனர் என்பது கதைதானா? சீதையை தொடர்ந்தது ராமன் நினைவு, ராமனை நினைந்தது சீதையின் மனது. உறங்கும் நகரம் நடுநிசி நேரம், உறவை பிரிந்த மனதின் பாரம். ராமனின் மௌனம் துயரத்தின் இமயம், மன்னவன் கடமை வேறென்ன முடியும்? சீதையின் தியாகம் ராமனின் தியாகம், காரணம் யாராலே? மன்னவன் என்றால் துயரம் தானா? மணிமுடி தரும் பரிசா? ராமனும் சீதையும் வாழ்ந்தனர் என்பது கதையா கற்பனையா? கதை என்று சொன்னால் இங்கே நடப்பது கற்பனையா கனவா? உள்மனம் அதில் உணர்வுகள் தரும் போராட்டமே இது ஓயுமா? என் மனமோ சீதையின் நிழலானதே. நிழலே நிழலே நீ என்னை பிரிவதா? மனமே நீ தரும் வேதனையாலே மன்னவன் நானேன் அலை போலே. மாதா, மாதா வருகிறார்கள். தங்களை இப்படி தனியாக விட்டு போக மாட்டேன். அவர் உங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பார். இருக்கட்டும். ஆனால் அண்ணி, உங்களை நான் இப்படி தன்னந்தனியாக விட்டு போக மாட்டேன். இது மிக அநியாயம், மிக மிக கொடுமை. இதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. பொறுமையை காத்திடு லட்சுமணா. இப்போது ஆவேசப்படும் நேரமல்ல. ரகுவம்சத்து ராணிக்கு இது சோதனையான நேரம். தற்போது உங்கள் முன் அயோத்தியில் இருந்து விரட்டப்பட்ட ராணி நிற்கிறாள். அவள் மீது மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராவணனின் வீட்டில் இருந்து விட்டு வந்தவள், களங்கப்பட்டவள். அவளை நாட போதும் அண்ணி, போதும். இதற்கு மேலும் பேசினால் என் இதயமே உடைந்து விடும். இது உண்மையாக இருக்கக்கூடாது. இது ஒருபோதும் உண்மையாக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட கொடிய வார்த்தைகளை கொட்ட எப்படித்தான் மனம் வந்தது? அந்த பாவி அவ்வாறு சொன்னான் என்றால் அண்ணா அவன் தலையை வெட்டாமல். ஒருவன் தனக்கு எதிராக பேசுகிறான் என்று அவன் தலையை வெட்டுவதுதான் ஒரு அரசனின் கடமையா? அரசனின் தர்மம் மக்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பது. உங்கள் அண்ணாவை கொடுமைக்கார அரசன் என்று உலகம் சொல்ல வேண்டுமா? இல்லை. பிறகு இந்த ரகுகுலத்தின் கௌரவத்தை காக்க மகாராஜா எடுத்த முடிவை நிறைவேற்ற என்னை இங்கு விட்டு செல்.
என்னை விட்டுவிடு. லக்ஷ்மணா, நாம் எல்லோரும் இந்த துரதிருஷ்டமான சமயத்தை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். இப்படிப்பட்ட சமயத்தில் உன் அண்ணாவை பற்றி கவலைதான் வேண்டும். வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கும் அவருக்கு உன்னுடைய உதவி தேவை. எனக்கு என்னை விட அவரை பற்றி நினைவுதான். லக்ஷ்மணா, நீதான் அவரை தேற்ற வேண்டும், சாந்தப்படுத்த வேண்டும். இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்த பிறகும் அவருக்கு மனைவியின் நினைவாகவே இருக்கிறார் என்று அவ பெயர் வரக்கூடாது. அதை தாங்க மாட்டார். மிக மென்மையானவர் அவர். லக்ஷ்மணா, லக்ஷ்மணா, நீ சீக்கிரமாக அயோத்திக்கு திரும்பி விடு. நான் உங்களை தனியாக விட்டு ஒருபோதும் செல்ல மாட்டேன். நீங்கள் இவ்வாறு முடிவெடுத்தால் நானும் உங்களுடன் காட்டில் வந்து வசிக்கிறேன். நான் ஒரு சேவகன் அண்ணி, உங்களுக்கு சேவகம் செய்கிறேன். இல்லை லக்ஷ்மணா, ஒரு சிறு பிள்ளையை போல் பேசும் நேரமல்ல இது. நம் மகாராஜா ஒரு அரசனின் கடமையை காக்க இப்படிப்பட்ட கடுமையான முடிவெடுத்த பிறகு அதை நாம் அனைவரும் அவரவர்க்கேற்ப கடைபிடிக்க வேண்டும். தற்போது எனக்கு தர்மம் அதர்மத்தை பற்றி சொல்லிக் கொடுக்காதீர்கள். எனக்கு எந்த தர்மமும் வேண்டாம். நான் எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறேன். என்னை பாவியாக்காதீர்கள். உங்களுக்கு நான் இப்போது சேவை செய்யாமல் போனால் ஜென்ம ஜென்மத்திற்கும் நரகம்தான் கிடைக்கும். அண்ணி, உங்களை என் தாயாகத்தான் நினைக்கிறேன். ஒரு மகனின் கடமையை நிறைவேற்றுவதை தடுக்காதீர்கள், தடுக்காதீர்கள் அம்மா. என்னை உன் தாயாக நினைத்தால் நான் சொல்வதை நீ மறுக்காதே. சென்று விடு லக்ஷ்மணா. நான் உங்கள் காலில் விழுந்து கேட்டுக் கொள்கிறேன். நான் இங்கேயே இறந்து விடுகிறேன், இங்கேயே இறந்து விடுகிறேன். லக்ஷ்மணா, அன்று நீ ஒரு கோடு போட்டு அதை விட்டு வெளிவராமல் இருக்கும்படி சொன்னாய். இன்று நான் உனக்கு ஆணையிடுகிறேன், இந்த எல்லையை விட்டு நீ வெளிவரக்கூடாது. என்னை பின்தொடர்ந்து வராதே. வேண்டாம் அண்ணி, இவ்வளவு கொடுமையான ஆணையிடாதீர்கள், இவ்வளவு கொடுமையான ஆணையிடாதீர்கள். பெரிய ராஜ்யத்தின் ராஜகுமாரன் நீ கோழையாக இருக்காதே. சோதனைக்குரிய காலம் இது. தைரியமாக இரு மகனே, தைரியமாக இரு. அயோத்தி மக்களுக்கு என் ஆசையை கூறு லக்ஷ்மணா. வேண்டாம் அண்ணி, போகாதீர்கள், போகாதீர்கள். இந்த கோடு அன்னை இட்ட கோடு, இதை தாண்டி சென்றாலோ வருமே கேடு. என்ன நியாயம் என் அன்னை நீ படும் பாடு, மன்னவன் வாழ்வில் ஏன் முரண்பாடு. என் அன்னை நடந்தனளே மண் மீது, என் தெய்வம் செல்லும் பாதை
இது எங்கே போய் முடியும்? தேவி நின் பாதம் தாங்கும் பூமி உன்னை வணங்கும். அன்னையின் பாதம் பட்டமண் அன்றோ, இது இந்த மண்ணின் பெருமை அன்றோ. மாதா எங்கே காற்றே நீ சொல்வாய், என் கண்கள் அழுவதை நீ அறிவாய். அழவிடுவாய் வனமே என்னை நீயே, அழவிடுவாய் அழவிடுவாய் அழவிடுவாய். அழுதால் தான் என் துயரும் குறையும் குறையும். நன்மை உண்டாகட்டும். என் திவ்ய திருஷ்டியால் நான் எல்லாவற்றையும் அறிந்தேன். தங்களின் இந்த தியாகத்தால் தாங்கள் இன்று மிகப்பெரிய புகழையும் கீர்த்தியையும் அடைந்துள்ளீர்கள். அதற்காக வால்மீகியின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றிலிருந்து தாங்கள் என் ஆசிரமத்தில் தங்கிக் கொள்ளலாம். இந்த வால்மீகியின் ஆசிரமம் தேவி சீதையின் காலடிகள் பட்டு புனிதமடைந்துவிடும். பகவானே, ஒரு ஆதரவற்றவளுக்கு இடம் அளித்துள்ளீர்கள். இதை பெரும் பாக்கியமாக கருதி ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் கருணையை எனக்கு அளித்த வரமாக நினைத்து உங்கள் இல்லத்தில் பிறக்க போகும் ரகுகுல வாரிசுகளை சிஷ்யர்களாக காலடியில் சமர்ப்பிக்கின்றேன். என் பிள்ளைகளுக்கு பகவான் வால்மீகியை போன்ற குரு கிடைப்பதற்கு நான் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இன்று மூ உலகத்திலும் யாரை போற்றி புகழ்கின்றார்களோ அவருடைய பிள்ளைகளை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள நான் தான் பெருமைப்பட வேண்டும். மகாராணி சீதா, இல்லை, நான் இப்போது மகாராணி இல்லை. என்னை உங்களுடைய மகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மகரிஷி. மூ உலகும் வணங்கும் நீ இன்றிலிருந்து எனது மகள். இதைவிட பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் சீதா? இல்லை, சீதா என்று கூப்பிடாதீர்கள். அந்த அவப்பெயரை தியாகம் செய்து விட்டேன். ரகுகுலத்தின் கௌரவத்தை மண்ணில் புதைத்த பெயர் அது. இல்லை மகளே, சீதையின் பெயர் களங்கப்படவில்லை. இதிகாசத்தில் இடம்பெறத்தான் போகிறது. அந்த பெயரை வைத்துக் கொண்டவர்கள் புனிதமடைவார்கள். இருந்தும் ஒரு விதத்தில் உன் வார்த்தை சரியாகத்தான் படுகிறது. ஆசிரமத்தில் உன்னை யாரும் அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருப்பது நல்லது.
இங்கு மட்டுமல்லாமல் என் பிள்ளைகளுக்கும் தெரிய வேண்டாம். அவர்கள் தன் தந்தையின் பெயரை உபயோகப்படுத்தாமல் மனதில் உறுதியை வளர்க்கட்டும். தன் காலிலேயே நிற்கும் அந்த பிள்ளைகளை கண்டால் அவர்கள் தந்தைக்கும் பெருமையாக இருக்கும். மிகச்சரியாக சொன்னாய். உன் உயர்ந்த குணமும் உறுதியும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும். மகளே, என் ஆசீர்வாதம் என்னவென்றால், சந்திர சூரியன் உள்ளவரை உன் பெயர் பெண்ணின் குலத்திற்கே திலகமாக அனைத்து காலங்களிலும் ஒளி வீசிக் கொண்டிருக்கும். மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு போதை. சீதாராமன் புனித கதை